இல்லை யூடியூப்ல முகமதுக்கு பார்த்துக்கலீங்க வெஜிடேரியவா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வீடியோ பார்க்க விருப்பம்னா வாங்க பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீக்கெண்ட் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் விடிய காலையிலேயே அழகான ஒரு கிளைமேட், மழையும் இல்லை வெயிலும் இல்லை, அழகான ஒரு கிளைமேட். இது எங்களோட வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச ஜம்பு ட்ரீ தான் இது. ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் நிறைய பேர் வீட்டில் அந்த ஜம்பு மரம் காணப்படுது. யார வீட்டெல்லாம் இது இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்தோடனே இந்த சூப்பரான கிளைமேட்டுக்கு சுட சுட ஒரு பாலப்பமும் ஒரு இஞ்சி போட்ட பிளேண்டையும் குடிப்போண்டு ரெடி ஆகியாச்சு. என்னை பொறுத்தளவில் எப்போவுமே நான் டீ குடிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச கிளைமேட்டில் நான் டீ குடிப்பேன். பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு இன்றைக்கு காலையிலேயே. அதாண்டி டீ ஒன்று குடிச்சு பார்ப்போம். அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் குந்திட்டு வந்துட்டு உள்ளுக்கு மகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் வந்தேனா. உள்ளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை பிடிச்ச நேரத்தில் செஞ்சு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால பரோட்டா வாங்கி இறைச்சி கறி அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி பானும் இறைச்சி கறியும் தான் அவங்களுக்கு இன்றைக்கி காலையில் சாப்பாடு, களை சாப்பாடு. அதையும் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வேலை கிடந்துச்சு, அதையும் செஞ்சுட்டு உள்ளுக்கு காலை சாப்பாடெலாம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு பின்னுக்கு போய்த்து கொஞ்சம் பார்ப்போன்னு போனேன். போன டைமில் வாழை மரம் வாழை கொலை போட்டிருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டு அங்கெல்லாம் சைட்டில் போய் வீட்டுக்கு சைட்டில் போய் பார்ப்போம். கொஞ்சம் பார்க்க போனோம். வீடியோவில் பார்த்தோன்னே மதிச்சிருப்பீங்க என்ன மரம் கண்டிது. இது கருவேப்பிலை மரம். இது நான் நாட்டவே இல்லை. பக்கத்து வீட்டில் இருந்த மரத்துலேருந்து வேரில் ஓடி எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு முளைச்சிருச்சு நிறைய மரம். சமையலுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் எங்களோட வீட்டில் போடப்படும். எவ்வளோ மரம் செடின்னு பார்த்தீங்கன்னே. கருவேப்பிலையை பார்க்க போனோம். நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சுட்டு உள்ளுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்குரிய ஏற்பாடு நடக்குது. இன்றைக்கி கோழி பொரிச்சது தான். கோழியை மேரினேட் பண்ணி வச்சுருச்சேன். கோழியும் பொரிச்சிட்டு இன்றைக்கி கோழி கறியும் ஆக்கி அடுத்தது கேரட் போஞ்சி போட்டு ஒரு கறியும் ஒரு சலாட் செய்வோம். ஐடியா எடுத்த சலாட் செய்யலை. அப்படியே சலாதாவை கழுவி வச்சுட்டு அப்படியே சாப்பாடெலாம் செஞ்சு ஆரம்பித்தாச்சு. வீட்டில் உள்ள பெண்கள் எப்போவுமே ஃபேமிலிக்காண்டியாக சமைக்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. நானுமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிருச்சிங்கண்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சமையல்லாம் குயிக்காகவே செஞ்சாச்சு. ஏன் செய்கிறேன்னு சொன்னாக்கா இன்றைக்கி ஒரு இடத்த போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் நான் இன்றைக்கி சமையல்லாம் குயிக்காகவே செஞ்சு முடிஞ்சிட்டு சாப்பிட்டா ஈஸியாக இருந்துச்சு நம்ம போகிறதுக்குன்னு சொல்லி குயிக்காகவே சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு சாப்பிட்ற டைம் தான். இனி லஞ்ச் டைம் ஆகிட்டு இனி சாப்பிட்றது தான் இருந்துச்சு எல்லாமே. இன்றைக்கி சமையல்லாம் குயிக்காக செஞ்சு முடித்தாலும் இன்றைக்கி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ தான் பார்த்து சாப்பாடை சமைச்சாலும் அதை மற்றவங்க சாப்பிட்டு சூப்பர்ன்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கிற மரியாதை வார்த்தையால் சொல்லவே இயலாது.
என்னையோட படித்த பிள்ளைகளை சந்திப்போம்னு தான் இன்றைக்கு ஐடியா இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து ஓஎல் ஏஎல் படித்த பிள்ளை எல்லோரும் தான் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பீச் சைட்டில் வந்து எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துச்சு. அதே மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள பேசிட்டு பழைய கதைகளை கழிச்சிட்டு அப்படி அரட்டை போட்டுட்டு சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு மிச்ச நேரமாக பேசிகிட்டே இருந்தோம். பேசிட்டு சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தோம் ஏலியாவே. மிச்சாக்கள்லாம் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு எல்லோரையும் காத்திருந்து எல்லோரையும் பார்த்துட்டு பேசிட்டு தான் அதுக்கப்புறம் போனோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சந்திச்சு முடிச்சுட்டு வர வழியில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுவோன்னு தான் இருந்துச்சு. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தேவையான சாமான லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வந்தால் ஷாப்பிங் பண்ணணுன்னு ஐடியா வச்சுருச்சுட்டு சாமான் வேறு வாங்குகிற சாமான் வேறு. இப்படி நிறைய பேருக்கு நடந்துருச்சுன்னு நினச்சிறேன். அப்படி நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பொருளையுமே நம்ம வீட்டுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து வாங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருச்சுன்னு நினச்சிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.